ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சூப்பர்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? ஆமாம், பாருங்கள் எல்லா இடங்களையும் மழை எல்லாம் மழை காலமாக இருக்குது. கொஞ்சம் சேஃபாக இருங்க. சென்னையிலலாம் நல்லா மழை. நான் வந்து சமீபத்தில் வீடியோ போடல பாருங்கள், ஒரு வாரம் ஆச்சு வீடியோ போட்டு. ஆனால் சொல்கிறேன் பாருங்கள். ஆமாம், சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. அதே விட உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லிடலான்னு கவனிங்க. இப்போ பாருங்களேன், நிறைய பேர் வந்து மற்றவங்களுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அவங்கள பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும், அப்படிலாம் நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கெல்லாம் நமக்கு நேரமே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம பிஸியாக இருக்கணும். அதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இன்னொருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்னொரு காரியங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ஆர்வமாக இன்றைக்கி பாருங்கள் நிறைய இருக்குது. இன்னொருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நிறைய அவங்க காது கொடுத்து நிறைய பேர் கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு நிறைய வேலை இருக்குது. என்ன, ஒரு குறிக்கோளோடு ஓடுங்க, ஒரு விஷனோடு ஓடுங்க, ஒரு தரிசனத்தோடு ஓடுங்க. அது உங்களை வந்து வெற்றி இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிடும். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு நிறைய நிறைய லக் இருக்குது, நிறைய வெற்றி பெறணும். கீழேருந்து வரும். வேதவசனம் என்ன சொல்லுது? அவர் என்னை புழுதிலிருந்து தூக்கினார், குப்பையிலிருந்து கோபுரத்துக்கு உயர்த்தினார். ஆமாம், நான் என்ன சொல்கிறேன்னா, புழுதியிலேருந்து குப்பையிலேருந்து அப்படியே வரும். அது யாரோ பற்றி தெரிஞ்சிக்கிறதுனால அதுக்கு டைம் வேஸ்ட், அதுக்கு வந்து எல்லாத்தையும் நேரம் கொடுக்குறோம், வீண் பண்ணுறோம். இல்லை, நம்ம குறிக்கோள் இருக்குது. புத்தகம் படிங்க. இன்றைக்கி நிறைய பேர் புத்தகம் படிக்கிறது இல்லை. புத்தகத்தை படிங்க, பைபிள் படிங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுங்க. நம்ம யார், தேவன் நமக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாரு, நம்ம என்ன ஆதாரமாக தேவன் இருக்கிறோம், எதை நோக்கி ஓடுறோம், நம்மளுடைய ஃபேமிலியை எப்படி மேல் நிறுத்தணும், இதெல்லாம் பாருங்கள். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஃபேமிலி, நம்ம குடும்பத்தை மேலே ஓங்கி கொண்டு வரணும், நம்ம பிஸ்னஸை மேலே ஓங்கி கொண்டு வரணும், நம்மளுடைய காரியங்களை மேலே ஓங்கி கொண்டு வரணும். இதுக்கெல்லாம் நமக்கு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் நேரத்தை கொடுக்காதீங்க. இன்னொருத்தருடைய கதையை கேட்குறதுக்கு நேரம் கொடுக்காதீங்க. ஓகே, நீங்கள் நல்லா இருப்பீங்க. காட் பிளஸ் யூ.